ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நியூ இயர் வரப்போகுது இல்லைங்களா? 2024. இந்த நியூ இயர்லேருந்து ஒரு 24 விதமான சின்ன சின்ன மணி சேவிங் ஐடியாஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து மணி சேவிங் பண்ணுறதுக்கான ஐடியாஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 24 மணி சேவிங் ஐடியாஸும் ஒரே வீடியோவில் கொடுத்தோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். அப்படிங்கிறதுனால பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோவாக உங்களோட நான் வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வருது. இதில் வந்து நான் ஒரு 15 டிப்ஸை தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மீதம் இருக்கிற 9 டிப்ஸை பார்ட் 2ல வந்து கொடுக்கலான்னு இருக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த நியூ இயர் 2024ல் 24 டைனி மணி சேவிங் ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பார்ட் 1 வீடியோவில் இருக்கிற 15 ஐடியாஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, கோ இன்சைட் பேங்க் ஃபார் கேஷ் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா மாதத்தில் ஒரு முறை மட்டும் கண்டிப்பாக பேங்க்குக்கு போங்க அப்படிங்கிறதான். இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய பணம் மிச்சமாகும். ஏன்னா நம்ம வந்து அப்பப்போ கார்டை வந்து யூஸ் பண்ணி ஏடிஎம்ஐ யூஸ் பண்ணியோ அல்லது கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து பணம் வந்து கரையிறது தெரியவே தெரியாது. அதனால் மாதத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் பேங்க்குள்ளே போய் நீங்கள் வந்து கேஷை வித்ட்ரால் பண்ணி கொண்டு வந்து வச்சு செலவு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பணம் மீதமாகும். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, லுக் அட் அக்கௌண்ட் பேலன்ஸ் டெய்லி அப்படிங்கிறது தான். இப்போ எல்லாருமே மொபைல்லேயே நம்ம வந்து பேலன்ஸை செக் பண்ணுறதுக்கு பழகிட்டோம். அது மாதிரி டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அப்போ தான் தினம் தினம் எவ்வளோ பணத்தை நம்ம செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட்டு கையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய செலவுகளை குறைக்க ஆரம்பிப்போம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்லி ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு வந்து சேவிங்ஸுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு வச்சுருப்போம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சேலரிக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்போம். இப்போ எங்கேயுமே நம்மளுக்கு வந்து சேலரி வந்து கையில் கொடுக்குறது இல்லை. எல்லாருமே வந்து அக்கௌண்ட்டில் ஏற்றி விட்றாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை வருமானம் வந்த உடனே நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதம் இருக்க அமௌண்ட்டில் செலவு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பணம் வந்து அதிக அளவு தான் மீதமாகிறத நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஒன், மேக் அ பட்ஜெட். அதாவது நம்ம கண்டிப்பாக பட்ஜெட் இது வரைக்கும் போடலை அப்படின்னா 2024 கண்டிப்பாக பட்ஜெட் போட்டு செலவு பண்ண ஆரம்பிங்க. நிறைய பணத்தை மிச்சப்படும். இந்த பட்ஜெட் வந்து எப்படி போடுறது, வரவு செலவு கணக்கெல்லாம் எப்படி எழுதுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இல்லை நீங்கள் புதுசாக உங்களுக்கு வந்து பட்ஜெட் எப்படி எழுதணும், வரவு செலவு கணக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் அடுத்தடுத்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பட்ஜெட் வந்து மந்த்லி, இயர்லி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை கண்டிப்பாக போடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி சேவிங் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். ட்ரை டு ஃபாலோன்னு தான் நான் கொடுத்துருக்கேன். டெய்லி சேவ் பண்ணணுமா, எங்களுக்கு வருமானமே ரொம்ப குறைவாக இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க. பட் வந்து தினமும் ஒரு ரூபாயை நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாலுமே அது ஒரு சேவிங் தான். அதனால் கண்டிப்பாக டெய்லி ரூபாயாவது சேமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு அதை சேமிக்க ஆரம்பிங்க. அடுத்தது கீப் லிஸ்ட் ஆஃப் பேண்ட்ரி ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது தான். இது வந்து கிராசரி லிஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பொருட்களை வாங்குறதுக்கு போகணும் அப்படிங்கிறதான். எப்போவுமே கையில் கிராசரிக்கு லிஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். லிஸ்ட் இல்லாமல் கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை மளிகை கடைக்கோ போயிடாதீங்க. நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை நம்ம வாங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் லிஸ்ட்டு வந்து கையில் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மந்த்லி ஒன்ஸ் கோ டு கிராசரி ஷாப். இப்போ வந்து நம்ம லிஸ்ட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து 2024 இருந்து மாதத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் நம்ம கிராசரி ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷனை கண்டிப்பாக எடுத்துருங்க. அதை எடுத்துட்டு ஒரே ஒரு முறை மட்டும் போய் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு கிராசரியில் ஏதாவது ஒரு பொருள் விடுபடுது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் லோக்கல் ஷாப்பில் கூட வாங்கிக்கலாம். பட் வந்து இதுக்காக நீங்கள் வந்து கிராசரி வாங்கணுங்கிறதுக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்லை ஒரு ஷாப்பிங் மாலுக்கோ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் நிறைய செலவாகும். அதனால் கண்டிப்பாக இதையுமே ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குக்கிங் ஃபுட் அட் ஹோம் அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து சமையலை முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வீட்லேயே சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுவும் இல்லாமல் நோ வேஸ்டேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபுட்டோட அருமை அப்படிங்கிறது அதிகமாக தெரியறதில்ல. நிறைய ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறாங்க. பட் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லணும். நம்ம வந்து ஃபுட்டை வந்து கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ஃபுட்டு வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து வீட்டில் சமைக்காமல் நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியோ இல்லை வெளியே ஹோட்டல்லையோ ரெஸ்டாரண்ட்லேயோ போய் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அதிக அளவில் வந்து பணம் வந்து செலவாகும். அதனால் மேக்ஸிமம் நம்ம வந்து வீட்லேயே சமைக்கிறதுக்கு பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா,
செட் அ டைம் டு டிஸ்கஸ் ஃபினான்சியல் கோல்ஸ் அப்படிங்கிறது தான். வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபினான்சியல் உங்களோட கோல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குங்க. அதாவது வீக்லி ஒன்ஸோ அல்லது மந்த்லி ட்வைஸோ இந்த மாதிரி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இவ்வளோ வரவு வந்திருக்கு, இந்த வரவில் நம்ம வந்து இந்தந்த விஷயங்களை செய்ய போகிறோம் அப்படின்னு ஃபினான்சியல் கோலை ஃபேமிலி மெம்பர்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் என்ன பிளானிங் இருக்குது, நம்மளுடைய செலவுகளை எப்படியெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஃபினான்சியல் கோல்ஸை டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூட் ஃபார் அதர்ஸ் அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு எவ்வளோ தான் வருமானம் வந்தாலும் நம்ம வந்து அதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை கண்டிப்பாக மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேவிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ பட்ஜெட் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு பட்ஜெட்டும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் போடுறீங்கன்னா அந்த பட்ஜெட்டை கண்டிப்பாக வீக்லியும் மந்த்லியும் ஒன்ஸு நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து எங்கே அதிகமாக பணம் செலவாயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதை நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த ரிவ்யூ பட்ஜெட் அப்படிங்கிறத மறக்காமல் பண்ணிவிடுங்க. அடுத்தது 12வது டிப்பு பார்த்தீங்கன்னா டூ நாட் கெட் கேஷ்பேக் அப்படிங்கிறது தான். கேஷ்பேக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த விஷயத்த பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ கேஷ்பேக் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே சில விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் வந்து இந்த ட்ரெண்டில் வந்து போய் ஒரு முறை வந்து ஷாப்பிங் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 வரைக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 வந்து வவுச்சர் வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு 1 இயருக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு 3000க்கு வாங்கினா நம்மளுக்கு வந்து 1500 வந்து கேஷ்பேக் கிடைக்குதே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போய் ஷாப்பிங் பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பிங் வந்து எங்களுக்கு அதிக செலவை தான் ஏற்படுத்திருச்சு. 3000 ரூபாய்க்கு வாங்குறவங்க 5000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து ஆயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி கேஷ்பேக்கை நம்பி நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 வந்து வெயிட்டிங் 48 ஹவர்ஸ் மேக்கிங் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து ஆன்லைனில் இப்போ வந்து ஷாப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஏன்னா மொபைல் கையில் இருக்கிறதுனால எப்போவுமே ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து நம்ம வந்து பண்ணிடுறோம். பட் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. ஒரு 48 ஹவர்ஸ் ஒரு 2 டேஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பணம் வந்து கண்டிப்பாக மீதமாகும். அதனால் எப்போவுமே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது வந்து நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச் எவரி மந்த் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் நான் பணமே செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நோ ஸ்பெண்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சேலஞ்சாக எடுத்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அதுலேயுமே நிறைய பணம் நம்மளுக்கு மீதமாகும். 15th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட் ஏ ஸ்மால் சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது தான். ஸ்மால் சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது இப்போ மந்த்லேயோ ஒரு 10 நாட்கள்லையோ அல்லது ஒரு மாதத்துலையோ நான் இவ்வளோ அமௌண்ட்டை நான் வந்து சேவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுங்க. இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மணி சேவிங் சேலஞ்சுனே ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கி நான் வந்து ஒவ்வொரு மந்த்தும் என்ன மாதிரியான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறதுமே அது இல்லாமல் என்ன மாதிரியான மணி சேவிங் சேலஞ்செலாம் பண்ணலான்னு நிறைய ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு முறை வெரிஃபை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் நான் 15 வந்து மணி சேவிங் ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மீதம் இருக்கிற 9 மணி சேவிங் ஐடியாஸ் வந்து பார்ட் 2 வீடியோவாக உங்களோட போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த வீடியோவும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.